ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் யூபிஎஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டிஃபைன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2. டோட்டல் வேகன்சி 459 இருக்குது. வேகன்சியோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம கீழே பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 4, 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இங்கே இருக்குது. யூபிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் upsc.gov.in. அது வழியாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் 459 வேகன்சிஸ் வந்து எந்தெந்த ஏரியாவிலலாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 100 போஸ்ட் இருக்குது. எதுலன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன். அதில் இருக்க அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா July 2025 ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 100 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் நாவல் அகாடமி, அது எங்கே இருக்குன்னா எலிமலாவில் இருக்குது, கேரளாவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், அதில் 32 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் ப்ரீ ஃப்ளையிங் ட்ரைனிங் கோர்ஸ், அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா July 2025. அதில் 32 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்னையில் இருக்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அதில் வந்து 276 போஸ்ட் இருக்குது. அதோட கோர்ஸ் வந்து October 2025 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் சேம் 36th எஸ்எஸ்சி உமன், அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா October 2025 ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 19 போஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லா போஸ்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது டோட்டல் 459 வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஐஎம்ஏ அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நாவல் அகாடமிக்கு வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பார்த்திங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து உங்களோட +2 லெவலில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கீழே வந்து ஒரு நோட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அந்த கிராஜுவேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஐஎம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட், அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். 2nd July 2001 1st July 2006 அதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸாக அப்ளை பண்ண முடியும். ஐஎம்ஏக்கு, இந்தியன் நாவல் அகாடமிக்கு அதே போல் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் 2nd July 2001 1st July 2006 அவங்க தான் வந்து எலிஜிபிள். ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 to 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எந்த டேட் பார்த்தீங்கன்னா 1st July 2025. ஆஃபீஸர்ஸ் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கோர்ஸ் மென்னுக்கு அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அவங்க வந்து 2nd July 2000 1st July 2006 அதுக்குள்ளே இருக்கணும். அதே போல் விமன் கேண்டிடேட்ஸ் எஸ்எஸ்சி விமன் நான் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2nd July 2000 1st July 2006 இதுக்குள்ளே உங்களோட பர்த் டேட் இருக்கான்றது செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 200 rupees வந்து பே பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இனிஷியலாக யூபிஎஸ்சியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், திருச்சி, அப்புறம் பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரி இதில் வந்து இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ் வந்து வேரியஸ் பிளேசஸில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து June 4, 2024. ஸ்டார்ட் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் September 1, 2024. இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. நான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இப்போ பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி மாதிரியே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு யூபிஎஸ்சியில் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த போல் 4th June 2024. முக்கியமாக வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த June 4th வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ராங் ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ டோட்டலில் அதனால் கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இங்கே வந்து டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் 10 to evening 5 o'clock வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப். ஸோ ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணும்போது லேட்டஸ்ட்டான ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். 10 daysக்கு முன்னாடி இருக்க ஃபோட்டோஸாக இருக்கக்கூடாது. லேட்டஸ்ட்டான ஃபோட்டோவை எடுத்து அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வெப்பேஜில் பார்த்துருந்தோம். அதே சேம் டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. ஸோ இந்தந்த அகாடமியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டோட்டல் வந்து 459. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும்.
ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி பார்த்தது போல் பெங்களூர் இருக்குது. ஸோ சியில் வந்து இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா இந்த சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அப்புறம் எம்மில் வந்து மதுரை இருக்கும். அப்புறம் டீயில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருப்பதி இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ் இருக்குது. பாண்டிச்சேரி இதில் கவர் ஆகும். கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி இது முக்கியமானது. ஏஜ் லிமிட், செக்ஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ ஒரு சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சென்னையில் இருக்க அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. அதுக்கேற்றப்பல அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டும் நம்ம ஆல்ரெடி டேபிளில் நம்ம பேஜில் இங்கே பார்த்தோம். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கீழே இருக்கும், இங்கே இருக்குது சியில் பேஜ் நம்பர் 9 இருக்குது. ஸோ ஐஎம்ஏ அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நாவல் அகாடமிக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து டிகிரி வித் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் உங்களோட +2 லெவலில் இருக்கணும், அல்லது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஃபிசிக்கலி ஃபிட் அக்கார்டிங் டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. அதுக்கான கைடன்ஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 4 இருக்கும், அதில் கீழே இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரலுக்கு ₹200, எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ கிடையாது. உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் வித் கமிஷன், ஆர்மி, நாவல், ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட அட்மிட் கார்டு வந்து எக்ஸாமுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணலாம், எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. உங்களோட அட்மிட் கார்டு ஜென்ரேட் ஆகலைன்னா நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பெண்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்பெண்டிக்ஸ் 1 வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட அந்த டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட்டு, கோடு, டியூரேஷன், எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு அகாடமிக்கு தனித்தனியாக இருக்குது. மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நாவல் அகாடமிக்கு இருந்தது. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து தனியான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். அதுக்கப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் எக்ஸாமினேஷனோட அந்த ஸ்டாண்டர்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகுது அந்த டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க எக்ஸாமுக்கு. அப்பெண்டிக்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற அந்த டீட்டெயில்டாக இருக்குது. ஃபீ எப்படி பே பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஃபில்அப் எப்படி டீட்டெயில்ஸ் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் 3 வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து எதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்பெண்டிக்ஸ் 4 வந்து பேஜ் நம்பர் 26 இருக்குது. இதில் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால, ஏர்ஃபோர்ஸ், நாவல் அந்த அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ன்றனால உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு ஏஜ் லிமிட், அந்த ஏஜுக்கு ஏற்றாப்பில் எவ்வளோ ஹைட்டு, மினிமம் வெயிட் இதெல்லாம் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் டெஸ்ட் இருக்கும், ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ நேவிக்கு தனியாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஆஃபீஸர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆன் என்ட்ரி, இதுக்கு வந்து தனியாக ஒரு டேபிள் இருக்குது, ஹைட் அண்ட் வெயிட் நேவிக்கு. ஸோ இந்த எல்லா செக்ஷனையுமே வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்குது, அப்ளை நவுன்னு. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யூபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபிகேஷன் கூட டைப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது, வியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லா ஃபீல்ஸையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணோன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு அக்கௌண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வரும். அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கேட்டிருக்க எல்லா ஃபீல்ஸையும் வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து சில ஃபீல்ஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி கொடுங்க. ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் வந்து அதில் தான் வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி டேஷ்போர்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை செக் பண்ணி அதுக்கேற்றப்ப ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.